பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். ஐயோ, என்ன பார்த்தாரு. எனக்கு நல்லா தெரியும். அவர் உன்னை பார்த்தத நீ பாத்தியா? இல்ல, அவர் பின்னாடி இருந்து தான் நான் பார்த்தேன். பாரு, பின்னாடி இருந்து பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? இல்லக்கா, அதுக்கப்புறம் நான் அவருக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா ஒரு தடவை கூட அவர் எடுக்கலக்கா. ஏதாவது வண்டியில போயிட்டு இருப்பாரா இருக்கும், அப்புறமா எடுப்பாரு. அக்கா, ஒரு தடவை 2 தடவை இல்லக்கா, பல தடவை கால் பண்ணிட்டேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியா? ஏதாவது பிரச்சனையா? என்னக்கா? இல்ல உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நாங்க எதுக்கு சண்டை போட போறோம்? இது வரைக்கும் நாங்க சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டதே இல்லையே. ஆனா இப்படி அவர் கால் எடுக்காம இருந்ததே இல்ல. அதான் எனக்கு ஏன்னு ஒண்ணுமே புரியலக்கா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு எனக்கு டவுட்டா இருக்குக்கா. என்னப்பா இவ்ளோ நேரமா யோசிக்கிற? இல்லம்மா, என்ன பண்றதுன்னு. என்ன பண்றதுன்னா எடுத்து பேசு. என்னம்மா இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? நடந்து முடிஞ்ச விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? என்னப்பா, எனக்கு தானே முதல்ல தெரியும். அப்புறம் எப்படிமா தெரிஞ்சுக்கிட்டே பேசுன்னு சொல்றீங்க? நான் எப்படி அவங்க கிட்ட பேசுறது? என்னமா சொல்றது? என்ன சொல்றதா? என்ன நடக்குதோ அத சொல்லுப்பா. இல்லம்மா, அது அவ்வளவு ஈஸி இல்ல. இத பாரு வெற்றி, சில விஷயங்கள் சொல்லாம இருக்கிற வரைக்கும் தான் வலிக்கும். சில சமயம் சொல்றதும் வலிக்கும். ஆனா வலி முக்கியம் இல்ல, எது நடக்கணுமோ அதுதான் முக்கியம். வலிக்குது வலிக்குதுன்னு புறையோடி போன பொண்ண வைத்தியம் பார்க்காம விட்டுற முடியாதுல்ல. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிட்டேன்னா உனக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. முக்கியமா அவ குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அம்மா, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னம்மா? புரியும், யோசிச்சு பாரு, எல்லாம் புரியும். இல்லம்மா, நான் எப்படிமா? இங்க பாரு வெற்றி, நீ ஓப்பனா சொல்றதா ஒரே வழி. நான் எப்படிக்கா ஓப்பனா சொல்றது? அவர் தானக்கா சொல்லணும். வேற வழி இல்லம்மா. சில விஷயங்களை பேசி பார்த்தா தானே தீர்வு கிடைக்கும். தீர்வு முக்கியம்தாம்மா, அதுக்கு ஒரு வழிமுறையும் இருக்குல்ல. தீர்வு வேணுங்கிறதுக்காக எது வேணாலும் பேசிட முடியுமா? பேசிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. தீர்வு எவ்வளவு முக்கியமோ அத சொல்ற விதமும் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா தீர்வு தான் முதல்ல இருக்கணும். இல்ல, என்னால அது முடியும்னு தோணல. முடிஞ்சுதான் ஆகணும் சுந்தரி. முடிஞ்சுதான் ஆகணும்னு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. இத ஈஸியா சொன்னாலும் கஷ்டமா சொன்னாலும் இதுதாம்மா உண்மை. இல்லக்கா, அது எப்படிக்கா உள்ள தோன்றதெல்லாம் வெளியே சொல்ல வரமாட்டேங்குதுமா. கண்டிப்பா என்னால இதை வெளியே சொல்ல முடியாது. எங்க இதை வெளியே சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்திடுவணும்னு மனசு ஒரு மாதிரி பயமா இருக்குக்கா. இங்க பாரு, நீ நேரா மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்றதுதான் பெஸ்ட். அதுதான் கரெக்டா இருக்கும். புரியுதா? சரிம்மா. புரியுதா? சரிக்கா. அக்கா, அவர்தான் கால் பண்றாருக்கா. பேசு. ஆனா போன்ல எதுவும் பேசாத. நேர்ல போய் எதுவா இருந்தாலும் பேசு, அதுதான் சரியா இருக்கும். சரிக்கா. சுந்தரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நேர்ல மீட் பண்ணலாமா? பார்க் பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்க்கு வர முடியுமா? ஓகே வெற்றி, கண்டிப்பா நான் வந்துடுறேன். அக்கா, அவரை பார்க்கணும்னு உடனே வர சொல்றாருக்கா. நீ இப்பயே போ. போறப்போ ஸ்வீட் வாங்கிட்டு போ. சரிக்கா, வரேன்.